அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, உண்மையில் பாம்புகளை அடிக்கலாமா? சீரடி சாய்பாபா கூறும் ஆன்மீக விளக்கம்தான் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆபத்தில் இருந்து நம்மை காத்து கொள்வதற்காக பாம்பு உள்ளிட்ட சில உயிரினங்களை நாம் அடித்து கொன்று விடுகிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் பாம்புகளை அடிப்பதும் கொல்லுவதும் மிக கொடிய பாவமாக சொல்லப்பட்டு வருகிறது. பாம்புகளை தெய்வமாக வழிபட்டாலும் அவைகளால் ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம் காரணமாக பல நேரங்களில் பாம்புகளை அடித்து விடுகிறோம். இது சரியா தவறா என்பதை பற்றி சீரடி சாய்பாபா தனது பக்தர்களுக்கு போதனை வழங்கியிருப்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. இந்திய ஆன்மீக வரலாற்றில் கருணையும் சமத்துவம் நிறைந்தவராக வாழ்ந்து காட்டிய மகான் சீரடி சாய்பாபா. அவரது வாழ்க்கையில் நிகழ்ந்த பல சம்பவங்கள் மனிதனுக்கு கருணை, நம்பிக்கை, இறை நம்பிக்கை ஆகியவற்றை உணர்த்தும் ஆழமான பாடங்களை அளிக்கின்றன. அவற்றில் ஒன்றாக பக்தர்களுக்கு பாம்புகளை கொள்ளலாமா என்ற கேள்விக்கு பாபா கூறிய பதில் மிக சிந்திக்கதாக இருக்கின்றன. ஒரு நாள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாக்பூர் நகரத்தில் இருந்து பாபாவின் பக்தரான ஜேம்ஸ் பூடி என்பவர் சீரடிக்கு வந்தார். பூடி பாபாவின் மிகுந்த பக்தர். பின்னாளில் சீரடியில் அமைந்த புகழ்பெற்ற சாய்பாபா சமாதி மண்டபம் கட்டுவதற்கும் அவரே முக்கிய காரணமாக இருந்தவர். அன்று சீரடியில் மற்றொரு பக்தரும் இருந்தார். அவர் நானா சாஹப் டெங்லே. ஜோதிட அறிவியல் மிகவும் தெரிந்தவர் என அனைவராலும் மதிக்கப்பட்டவர். பூமியை பார்த்த நானா சாஹப் டெங்கல்லே அவரது ஜாதகத்தை பார்த்த பின் சற்று கவலையுடன் கூறினார், இன்று உனக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. உயிருக்கு கூட அபாயம் வரலாம். மிகவும் கவனமாக இரு என்றார். இந்த வார்த்தை பூடியின் மனதில் சிறிது பயத்தை உண்டாக்கியது. சற்று நேரம் கழித்து பூடியும் நானாவும் சேர்ந்து சீரடி சாய்பாபாவிடம் சென்று அமர்ந்தனர். பாபா எல்லாவற்றையும் உள்ளங்கண்ணால் அறிந்தவர். அவர்கள் எதையும் சொல்லும் முன்பே பாபா சிரித்தபடி பூடியை பார்த்து கேட்டார், நானா என்ன சொன்னார்? உனக்கு இன்று சாவு வரும் என்று சொன்னாரா? பூடி அமைதியாக இருந்தார். அப்போது பாபா மெதுவாக சொன்னார், பயப்படாதே, ஒன்றும் ஆகாது. எப்படி நீ அதை அடித்து கொள்கிறாய் என்று நான் பார்க்கிறேன். பாபாவின் அந்த வார்த்தைக்கு அனைவரும் புரியாத புதிராக இருந்தது. அன்று மாலை சிறிது நேரம் ஓய்வாக இருக்கும்படி பூடி தனியாக ஒரு ஒதுக்குப்புற இடத்திற்கு சென்றார். அவருடன் அவரது வேலைக்காரனும் இருந்தான். அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்த போது திடீரென்று அருகில் ஒரு பெரிய பாம்பு வந்தது. அந்த காட்சியை பார்த்த பூடியும் வேலைக்காரனும் பதறினர். பாம்பு என்று வேலைக்காரன் கூவினார். அதை அடிக்க தடியை எடுக்க இருவரும் விரைவாக ஓடினர். ஆனால் அவர்கள் திரும்பி வரும் முன்னரே அந்த பாம்பு அமைதியாக இங்கிருந்து நழுவி சென்று விட்டது. ஒரு நிமிடம் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போதுதான் அவர்களுக்கு பாபாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நானா சொன்ன கண்டம் உண்மையாக வந்தது. ஆனால் பாபாவின் அருளால் அந்த அபாயம் அவரை தொடாமலேயே போய்விட்டது. இந்த சம்பவம் நடந்த பின்பு ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. பாம்பு, தேல், பூச்சிகள் போன்ற உயிர்களை மனிதன் அடித்து கொள்ளலாமா? பெரிய பக்தர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இதை பற்றி கருத்துக்களை கூறினார்கள். மகான் துகாராம் மகாராஜ் இது குறித்து கூறுகையில், அனைத்து உயிர்களும் இறைவனின் உருவமே, எனவே எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதேபோல் மற்றொரு மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட பாம்பு, புலி போன்ற உயிர்களுக்கும் இறைவனின் படைப்பே என்று கூறினார். ஆனால் மனிதனை தொந்தரவு செய்யும் சில பூச்சிகளை ஒழிக்கலாம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். முக்கியமாக இந்த விவாதங்களை படித்திருந்த பாபாவின் ஒரு பக்தரான H.S. தி ஒரு நாள் நேராக பாபாவிடம் இந்த கேள்வியை கேட்டார். மக்களை விஷப்பாம்புகளிடமிருந்து காப்பாற்ற மக்கள் பாம்புகளை கொள்ளுகிறார்களே, இது சபரியா? அப்போது பாபா மிகவும் அமைதியாக பதிலளித்தார். முக்கியமாக கூடாத ஒரு பாம்பு கடிப்பதோ ஒருவரின் உயிரை எடுப்பதோ கடவுளின் ஆணையின்றி நடக்காது. விதி அப்படி இருந்தால் அது நடக்கும். விதி இல்லையேல் பாம்பு அருகில் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் பயத்தால் உயிர்களை கொல்லுவது சரியல்ல.
சீரடியில் பல பக்தர்கள் பாம்புகளை மிக அருகில் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்றால், பாம்புகள் அவர்களை கடிக்கவில்லை, அவர்களும் பாம்புகளை அடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த உயிர்களிலும் பாபாவின் தெய்வீக இருப்பை பார்த்தார்கள். அவர்களின் நம்பிக்கை ஒன்றுதான், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அதனால்தான் சீரடி பக்தர்கள் பாம்புகளை பாபாகவே பார்க்கிறார்கள். முக்கியமாக இந்த பாபா மனதில் நினைத்து கொண்டு நம் வீட்டிற்கு பாம்புகளை அடிக்கக்கூடாது என சொல்லுகிறார்கள். முக்கியமாக வீட்டிற்கு பாம்புகள் வராமல் தடுக்க வீட்டில் வைக்கக்கூடாத பொருட்கள் மற்றும் வைக்க வேண்டிய முக்கிய பொருட்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக பாம்புகளால் அதிக பாதிப்பு ஏற்படுகின்றன. குறிப்பாக பாம்புகளால் அதிக பாதிப்பு ஏற்பட்டு எண்ணற்ற உயிர் சேதங்கள் ஆகின்றன. பாம்பு கடித்தால் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றன. இந்த பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாம்பு கடியால் பாதிக்கப்படுகின்றனர். அதில் 55,000க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றனர். குறிப்பாக மழை காலத்தில் இந்த எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்து வருகின்றன. பாம்புகள் மழை காலங்களில் தண்ணீர் அவற்றின் துளைகளுக்குள் நுழையும் போது, வெள்ளம் ஏற்படும் போது பாதுகாப்பான இடங்களை தேடி பாம்புகள் வீடுகளுக்குள் நுழைகின்றன. இந்த நேரங்களில் அவை அதிகம் நீரோட்டத்துடன் அடித்து செல்லப்பட்டு வீடுகளுக்குள் நுழைகின்றன. இது போன்ற சூழ்நிலை அவைகள் தற்காப்புக்காக கடிக்கின்றன. இந்தியாவில் சுமார் 364 வகையான பாம்புகள் காணப்படுகின்றன கூறுகின்றன. இவற்றில் 10% பாம்புகள் மட்டுமே கடித்தால் மரணத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த 10% இனங்கள் கூட 4 பாம்புகள் மட்டுமே கடித்தால் 90% வரை இறப்பு ஏற்பட்டுவிடும். இவற்றால் கண்கவர் கோப்ரா, கிரெஸ்டெயின்ஸ், ராட்சசஸ் வைப்பர் மற்றும் ஷார்ட்ஸ்கோட் கேல்ஸ் வைப்பர் ஆகியவை அடங்கும். இந்தியாவிலே இந்த 4 பாம்புகளுக்கு பிக் போர் என்று சொல்லப்படுகிறது. பாம்புகள் குறுகிய மற்றும் இருண்ட பகுதிகள் மற்றும் உணவு கிடைக்கும் இடங்களிலும் வாழ விரும்புகின்றன. குறிப்பாக மரக்குவியல்கள், செங்கற்கள், ஒரே இடத்தில் குப்பைகள் குவித்தல், எலிகள் மற்றும் பல்லிகள் இருப்பது போன்ற இடங்கள். இது மட்டுமின்றி கிராமப்புறங்களில் மீன் வாசனை வரும் மற்றும் இறைச்சி துண்டுகள் வீசப்பட்ட இடங்களுக்கு பாம்பு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாம்புகள் வருவதை தடுக்க வீட்டை சுத்தம் செய்தல், வீட்டிற்குள்ள குப்பைகளை மற்றும் இருண்ட இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் எலிகள் மற்றும் பல்லிகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீடுகளை அதிக மனம் வீசும் விநாயக் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டின் முன் முட்புகள் நிறைந்த செடிகளை பயன்படுத்துவதனால் இருண்ட இடங்களில் விலங்குகள் அமைக்க வேண்டும். மேலும் குறிப்பாக துளைகள் இருப்பது பாம்புகளை ஈர்க்கின்றன. இந்த விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் பாம்புகள் வீட்டிற்கு வராமல் கண்டிப்பாக தடுத்து விடலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.